எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் ஒரு காரணமா தாண்டா. இல்ல எனக்கு புரியல, என்ன காரணம்? ஒரு 10 நிமிஷம் காத்துரு, தெரியும். இப்ப எதுக்கு நீங்க வில்லன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? டேய், கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருடா. 10 நிமிஷத்துல தெரிய வரும்னு சொன்னேல. ஏதோ வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கனால சருபுருன்னு தள்ளிட்டே போறீங்கல்ல. இதுவே நான் நடக்கிற மாதிரி இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க சொல்றத கேட்டிருக்க மாட்டேன். அதான் இதான் சான்ஸ்னே என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க. புரியுது புரியுது, உங்க மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு புரியுது. பேசாம இவனோட காலை உடைச்சு அப்படியே வீல் சேர்லயே தள்ளிட்டா நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போலாம்ல, அப்படித்தானே நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, அது மட்டும் நடக்கவே நடக்காது. நான் போலீஸ் ஆகணும், அதுதான் என்னோட ஆசை, என்னோட கனவு. டே டே டே, என்னடா போன ஜென்மத்துல எஃப்எம்ல எதுவும் வேலை பார்த்தியா? சும்மா வள 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 வளன்னு பேசிட்டு இருக்க. ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை பாரு, உன் காலை உடைச்சு வீல் சேர்ல உட்கார வைக்கணும்னு. டேய், இது வாடான்னு கொஞ்சம் மிரட்டி கூப்பிட்டா வந்துட போற. இதுக்கு எதுக்குடா உன் காலை உடைக்கணும்? ஹோ டேய், இங்க வாடான்னு கூப்பிட்டா நான் வந்துருவேனா? அவ்வளவு நம்பிக்கை? நான் அப்படிலாம் வரமாட்டேன். இவரு கூப்பிடுவாரா, நான் உடனே ஐயோ கூப்பிட்டீங்களா அப்படின்னு உடனே வந்து நிக்கணுமா? அதெல்லாம் வர முடியாது. டேய், என்னாச்சு? நான் கூப்பிட்டா நீ வரமாட்ட? வரமாட்டேன். இப்ப என்ன அதுக்கு? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு, வரமாட்ட? யோ, கண்ணை பார்த்து பேசுறதுக்கு நான் என்ன உன் லவ்வராயா? ஏயா சாவடிக்கிற? சொல்றா. வருவேன், நீங்க கூப்பிட்டா எங்க வேணாலும் வருவேன். அந்த பயம், அந்த பயம் இருக்கணும். ஆத்தி, சும்மா சொல்லக்கூடாது, பயமா தான் இருக்கு. சரிங்க. இந்த வீராப்பெல்லாம் இவர் பொண்டாட்டி கிட்ட காமிச்சா என்ன, நம்ம கிட்ட காமிச்சு உசுர வாங்கிட்டு இருக்காரு. இவர் பொண்டாட்டியை மட்டும் அப்படி பேச விட்டு வேடிக்கை பாப்பாரு. அதுவும் அங்க காய்ச்சி பூச்சின்னு கத்திக்கிட்டு கிடக்கும். சரி, இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு நான் தாண்டா முடிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் முத்தே. யாரா அவன்? இவரையே பேர் சொல்லி கூப்பிடுறான். இவனா? இவனும் மில்ல வச்சிருக்கிறவன் தானே. இவன் எதுக்கு இங்க வந்தான்? இவனை பார்க்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு? என்ன முத்த, போன் பண்ணது மட்டும் இல்லாம ரொம்ப திமிரா வர பேசுற. தைரியமான ஆம்பளையா இருந்தா இந்த ரோட்ல தான் என் தம்பியோட நிப்பேன் வான்னு சொன்ன. என்ன முத்தே? ஆமாண்டா, நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரு நான் இங்க தானே நிக்கிறேன், என் தம்பியும் இங்க தானே நிக்கிறான். அவன் மேல என் முன்னாடி கைய வச்சு பாரா. யோ, ஏண்டா ஏன் முன்னாடி அவனை எதுவும் பண்ணாம கோல மாதிரி அவன் தனியா போகும்போது பாட்டில வச்சு அதுவும் ஆளுங்களை வச்சு குத்த சொல்லியிருக்க. உனக்கு தான் தைரியமே இல்லையே, அப்புறம் எதுக்கு இந்த மானங்கிட்ட வேலை உனக்கு? டே டே டே, யாருக்குடா தைரியம் இல்ல? உனக்கு தான்டா. ரொம்ப தைரியமான ஆளா இருந்தா வாடா வா, என் தம்பியும் இங்கதான் இருக்கான், நானும் இங்கதான் நிக்கிறேன். வா, வந்து கைய வச்சு பாரு. நீ எனக்கு ஸ்கெட்ச் போட்டு தானே என் தம்பிய தூக்குன. இப்ப நாங்க 2 பேரும் இருக்கோண்டா. எங்க மேல முடிஞ்சா கொய்ய வச்சு பாரு. யோ, அவனே செவனேன்னு தான் இருக்கான். அவனை போய் வாடா வாடா வாடான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அவன் என்ன உன் பொண்டாட்டியா இப்படி கூப்பிட்டு இருக்கிறதுக்கு? நானே இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு பேசாம உட்கார்ந்துருக்கேன். ஏயா என்னால சண்டை கூட போட முடியாது. டேய், உன்னால முடியலனா உன் கூட 2 பேர் சுத்துவானுங்களே, அவனுங்களை வச்சுதானே என் தம்பி அடிச்ச. அவனுங்களே கூப்பிடு ஹெல்ப்புக்கு. முட்டே வேணாம், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது. டேய், என்ன பத்தியே உனக்கு தெரியாது. தேவையில்லாம என்கிட்ட மோதிட்ட. என் தம்பிய வச்சு என்ன சீண்டி பாத்துட்ட. நான் சும்மா விடுவேன்னு நினைச்சியா? டேய், உன்னால என்ன என்னடா பண்ண முடியும்? என்னால உன்ன என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். போச்சு, இன்னைக்கு அவன் செத்தான். இந்த ஆளை பத்தி தெரியாம இவர்கிட்டயே வந்து பேசிட்டு இருக்கானா? அவ்வளவுதான், இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. டேய் டேய், யாருன்னு தெரியாம மோதிட்டல. உன்னையும் உன் கூட்டாளிங்க 2 பேரு என் தம்பிய குத்துனானுங்கல்ல, அவனுக்கு எல்லாருக்கும் சேர்த்து இனிமே தாண்டா என் கச்சேரிய ஆரம்பிக்க போகுது. என்ன மாப்ள, என் கச்சேரிய பாக்குறதுக்கு ரெடியா இருக்கியா? டேய், என்னடா பெரிய கச்சேரி உன்ன? டேய் 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 டேய், முத்து முத்து கீழே விழுந்துற வேண்டாம். டேய் டேய் விட்றா. டேய், நீ தானடா தூக்குன, போய் விழுவு போ. டேய் டேய் காலை விட்டுடா. டேய் வலிக்குதுடா. டேய் எங்க பாஸவே அடிச்சு கீழே தள்ளிட்டீங்களா உன்ன? டேய்
டேய், யாரு மேலடா கைய வச்ச? அவர்கிட்ட எதிர்த்து நின்னு பேசவே எல்லாரும் பயப்படுவாங்க. நீ பாட்டில் எடுத்து அவர் தலையில அடிக்கிறியா? மொவனே, கொய் காலெல்லாம் உடைச்சிருவேன். டேய் விட்ரா, இவனுங்களுக்கு நல்லா அட்டி கொடுத்தாச்சுல, போதும். நம்மள சீண்டுனா என்ன ஆகும்னு இவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. என்ன அப்படியே விட போறீங்களா? இவனுங்களை சாவடிக்காம நான் சும்மா இருக்க மாட்டேன். டேய் டேய் இருடா, உனக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. நீ இப்படி எந்திரிச்சு நின்னு கத்தி எல்லாம் பேசாத. தையல் பிரிஞ்சிரும்டா. நான் சொல்றத கேளு, நான் பாத்துக்கிறேன் இவனுங்கள. என்ன நீங்க பாத்துக்கிறீங்க? உங்க மேல ஒருத்தன் கைய வச்சுட்டா நான் சும்மா இருக்கணுமா? அதான் அடிச்சிட்டீலடா, விடு. உங்களுக்கு ரத்தம் வருது, வலிக்குதா? டேய், நீ ஹாஸ்பிட்டல்ல பெட்ல மூச்சு பேச்சு இல்லாம படுத்து கிடந்த. அப்ப இருந்து எனக்கு மனசு வலிய விட இதெல்லாம் ஒரு வலியாடா? என் உயிரே போனாலும் சரி, உன்னை அவன் அடிச்சான்ல, அவனை அடிக்காம விடக்கூடாதுன்னு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்த. ஏன் என்கிட்ட சொல்லல? சொன்னா நீ வேணாம் தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதான் உன்கிட்ட கேட்காம கூட்டிட்டு வந்த. சரி, நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. உங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கிறத பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. டேய், இதெல்லாம் ஒரு அடியே எனக்கு கிடையாதுடா. முதல்ல இவனுங்க எல்லாரையும் ஒரு வழி ஆக்காம நான் விட போறதில்ல. பாருங்க, சொன்னா கேளுங்க. அதான் எனக்கு கொடுத்ததுக்கு நம்ம அவனுங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டோம்ல. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. அந்த பரதேசி பையன் பாட்டிலாலே உங்க மண்டையை உடைச்சிட்டான். கிளாஸ் பீஸ் ஏதாவது குத்தி இருக்கான்னு பார்த்து கட்டு போடலாம் வாங்க. டே, எனக்கு ஒன்னும் ஆகாது. ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேண்டாம். ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாமா? இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. ஹாஸ்பிட்டல் போலாம். அடி பலமா பட்டிருக்கு, ரத்தம் நிறைய வருது, வாங்க. டேய், நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. இவனுங்களை ஒரு வழி ஆக்காம நான் வரமாட்டேன்டா. பாஸ், இவனுங்க நம்மள ஒரு வழி ஆக்காம விட மாட்டானுங்க பாஸ். இவனுங்க ரெண்டு பேரும் இப்போ கூட நான் அடிக்கவா நீ அடிக்கவான்னு தான் பேசிட்டு இருக்கானுங்க பாஸ். ஆனா கண்டிப்பா எவனாவது அடிப்பான்னு மட்டும் தெரியுது பாஸ். ஐயோ, இவனுங்கள்ட்ட அடி வாங்கி நம்மளால சாவ முடியாதுப்பா. என் ப்ராப்பர்ட்டியவே புடுங்கி தூக்கி எறிஞ்சுட்டானே. ஆமா பாஸ், என்னோட ப்ராப்பர்ட்டியும் தான். என் கத்தியையும் காணோம். எனக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா சண்டையே போட தெரியாது. ஐயோ, அவன் ஒரு அரைதான் அரைஞ்சான். என் செவிடியே அப்படியே கொய்யுங்குது. பாஸ், நீ கத்தி என்னடா? பாஸ் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. பாட்லு, என்னடா சொல்ற? பாஸ் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரா? டேய், ஆமாண்டா. பாஸ், பாஸ், நான் இப்ப எங்க இருக்கேன்? விளங்கீரும். டேய் பாஸ், அந்த முத்துமொழி அடிச்ச அடியில மண்ட மூலையெல்லாம் கலங்கி போய் விழுந்துட்டாருடா. ஆத்தி, பாஸுக்கே இந்த நிலைமைடா. டேய், நம்மனா அவ்வளவுதான்டா. அவராது காசு பணம் வச்சிருக்காரு சரி பண்றதுக்கு. நம்மளுக்கு ஒரு பையன் வர மாட்டான். டேய் பாட்லு, வாடா ஓடிடலாம். ஆமாண்டா, வாடா. நீ பாச ரெண்டு கை பொடி, நான் ரெண்டு காலை பிடிக்கிறேன். வேகமா கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போட்டுட்டு நம்மளும் ஊரை பார்த்து ஓடிடுவோம். வாடா பாஸ். டேய், இவனுங்களை ஒரு வழி ஆக்காம நான் விட மாட்டேன்டா. அவனுங்க ஒரு வழி ஆயிட்டானுங்க. அங்க பாருங்க, தெரிச்சுக்கிட்டு ஓடிட்டானுங்க. இங்க பாருங்க, அதான் கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சுல. உங்களுக்கு ரத்தம் வருது, நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். டேய், வீட்டுல கேட்டா பெருசா ஒன்னும் சொல்லிக்காத. நான் ஒன்னும் சொல்லிக்கல, நீங்க வாங்க. எனக்கு உங்களை இப்படி பார்க்கவே முடியல. உங்க முன்னாடி எதிர்த்து நின்னு பேசுறதுக்கே இங்க எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா இவனுங்க உங்களை அடிச்சிருக்கானுங்க. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. டேய், நான் அடிச்சேன், அதனால அவனுங்களும் அடிச்சானுங்க. நீ இதை பெருசு பண்ணாத, இதை அப்படியே விட்டுலாம். ஆமா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்ப எதுக்காக அவனை நீங்க அடிச்சீங்க? இவனுங்க தான் என்ன குத்துனானுங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இவன் தான்டா அந்த ரைஸ் மில் கான்ட்ராக்ட் அவனுக்கு கிடைக்காம எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லி என் மேல பொறாமப்பட்டு என்ன குத்துறதுக்கு தான் ஸ்கெட்ச் போட்டிருக்கான். அப்பதான் ஏன் வண்டி எடுத்துட்டு டாக்குமெண்ட் எடுத்துட்டு நீ வந்தல, அதனால உன்னை தூக்கிட்டானுங்க. என்னது, உங்களை தூக்க ஸ்கெட்ச் போட்டானுங்களா? ஸ்கெட்ச் போட்டதுக்கே அவனுங்க உசுர எடுத்திருக்கணும். இத முன்னாடி என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? தெரியும், முன்னாடியே உன்கிட்ட சொன்னா நீ கோவப்பட்டு அவனுங்களை ஒரேடியா போட்டு தள்ளினாலும் தள்ளிடுவ. அதனாலதான் உன்கிட்ட சொல்லல. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, விடு. இதோடய வீட்டுக்கு போனா அம்மா ரொம்ப பதறிடுவாங்க. அப்புறம் உங்க வைஃபும் ரொம்ப ஏதாவது பேசுவாங்க. என்ன பண்றது? என்ன பண்றது, எல்லாத்தையும் சமாளிப்போம். வேதாவெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். அம்மா கிட்ட பெருசா எதுவும் சொல்லிக்காத, அப்புறம் வருத்தப்படுவாங்க. டேய், என்னடா, எனக்கு உங்களை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு. சரியாயிடுவேண்டா, சரியாயிடும், இல்லன்னு சொல்லல. ஆனா ரத்தம் ஒண்ணுல ஒண்ணுல ரொம்ப வலிக்குதா? இதுக்கு முன்னாடி வலிச்சுட்டா இருந்தது. நீ இப்ப தொட்டோன்னே வலி பறந்து போச்சு. பொய் சொல்லாதீங்க. கிளாஸ் பீசஸ்லாம் குத்தி இருக்கான்னு தெரியல, பாப்போமா? வேண்டாம், எனக்கு வலிக்கல. நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம்.
வீட்ல இருக்கவங்க கிட்ட நடிச்சு நல்ல பேர் வாங்கி அங்க இருக்கிறது எல்லாத்தையும் ஆட்டையை போடலாம்னு நினைச்சிட்டு தானே போனேன். என்னாச்சு அதெல்லாம்? ஐயோ, அந்த கொடுமை ஏண்டி கேக்குற? நடிக்கிறப்பெல்லாம் உண்மையான வேதா அப்பப்ப எட்டி பாத்துக்கிறா. அது வேற பயமா இருக்கு எனக்கு. பார்த்து பார்த்து நடிக்க வேண்டியதா இருக்கு. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்ற மாதிரி ரொம்ப நாளெல்லாம் நடிக்க முடியாதுடி. ஒரு நாள் கண்டிப்பா உன்னோட உண்மையான குணம் வெளியே வந்துரும். அதுக்குள்ள எப்படியாவது எல்லாத்தையும் சீக்கிரமா வளைச்சு போட்டுரு. ஆமாண்டி, அதுதான் பண்ணணும். ஆமா, தனியா பண்ண முடியலந்தா கூட வட்டி வஞ்சரத்தையும் கூப்பிட்டுக்கிட்டியா? ஆமா ரோஜா, இவங்க கிட்ட இருக்கிற சொத்து மட்டும் இல்லாம இவங்களுக்கு பரம்பரை சொத்தெல்லாம் இருக்கு போல. அது ஆட்டைய போடுறதுக்காக தான் வட்டியை ஊர்ல இருந்து வர சொல்லியிருக்கேன். ஆமா ஆமா, போறப்ப சொல்லிட்டு தான் போனா. சரி, இப்ப எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண? இல்ல ரோஜா, எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு இந்த வீட்ல இருக்கிறவங்கள அசைக்கவே முடியல. எல்லாம் பாசம் அன்புன்னு அப்பப்பா சூரிய வம்சம் படம் பாக்குற மாதிரியே இருக்குடி எனக்கு. தினம் தினம் ரொம்ப டார்ச்சரா இருக்கு. அதுக்குதான் சீக்கிரமாவே இந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சு இவரை தனியா கூட்டிட்டு போகணும்னு பாக்குறேன். சூப்பர் தான். தனியா கூட்டிட்டு போகணும்னா உங்களுக்குன்னு தனியா காசு பணம் வேணும். எல்லாத்துக்கும் மேல உன் புருஷன் அதுக்கு ஒத்துக்கணும். ஆமாண்டி, அதான் எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னு தெரியல. என்ன வேதா, எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னு தெரியலனா நீதான் எப்படியாவது பேசி ஒத்துக்க வைக்கணும். என்னடி பேச சொல்ற? நானும் தினம் தினம் எல்லாம் பேசிட்டு தான் இருக்கேன். ஆனா அவர் எதுக்குமே வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாருடி. எப்ப பாரு அவங்க அம்மாக்கு, அவங்க தங்கச்சிக்கு, அவங்க தம்பிக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. இப்படி இருக்கிற மனுஷன் நான் சொல்றதை எப்படி கேட்பாரு? என்னெல்லாம் பேசவே விட மாட்டாருடி. நான் ஏதாவது பேசினாலே வேதா வாய் மூடிட்டு உள்ள போ, உனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது, இப்படி ஏதாண்டி பேசுறாரு. இவர்கிட்ட நான் எப்படிடி பேச முடியும்? கண்டிப்பா சொல்றேன், இவர் எதுக்குமே ஒத்து வர மாட்டாரு. வேதா, நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. பசங்கள்ல நிறைய வகை இருக்காங்க. அதுல ஒரு வகை தான் முக்கியமான வகை உன் புருஷன். உன் புருஷன் இதுல எப்படி தெரியுமா? இந்த வீட்ல நீ மூத்த மருமகளாவும், அவருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாவும், அவங்க அம்மாக்கு ஒரு நல்ல மருமகளாவும், அவங்க தம்பிக்கு நீ ஒரு நல்ல அண்ணியாவும் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆமாண்டி, அதேதான். அதெல்லாத்தையும் என்ன பண்ண சொல்றாரு. அப்படிப்பட்ட பாசமான அன்பான மனுஷனை கண்டிப்பா பிரிச்சு கூட்டிட்டு வரவே முடியாது. ஐயோ ஆமா ரோஜா, என் புருஷனை பத்தி கரெக்டா சொல்றேன். இப்ப நான் அதுக்கு என்னடி பண்றது? வேதா, அன்பா இருக்கிறவங்களால மட்டும்தான் மாத்த முடியும். ஏய், என்னடி சொல்ற? ஆமாண்டி, இங்க பாரு, உன்னால உன் புருஷனை கண்டிப்பா மாத்தவே முடியாது. உன் புருஷன் அந்த வீட்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வரணும்னா அது இன்னொரு ஆளால மட்டும்தான் முடியும். இன்னொரு ஆளா? அது யாரடி? அது எங்க இருக்காங்க சொல்லு, எப்படியாவது நான் உள்ள கூட்டிட்டு வந்துடுறேன். நம்ம வட்டி வஞ்சரத்தை பிளான் போட்டு கூட்டிட்டு வந்தோம்ல, அந்த மாதிரி. வேதா, இது நீ எவ்வளவு பிளான் போட்டாலும் உன்னால பண்ணவே முடியாது. ஏண்டி அவ்வளவு பெரிய ஆளா? ஏய், யாருன்னு சொல்லுடி. அது உன்னோட குழந்தை தான் வேதா. ரோஜா, என்னடி சொல்ற? ஆமா, நீயும் புருஷனும் சேர்ந்துதான் வாழ்றீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஒரு புள்ளைய பெத்துக்கோ. அந்த புள்ளைய பகடக்காயா வச்சு நீ உன்னோட ஆட்டத்தை சூப்பரா நடத்தலாம். ரோஜா. ஆமா வேதா, இங்க பாரு, இப்ப நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னா கூட உன்னை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு வேணா ஆள் இருப்பாங்களே தவிர நீ போயிட்டீங்கன்னா உன்னை கண்டுக்கிறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இது நீ தனியா போனா. ஆனா ஒருவேளை உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னா அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிற? என் புருஷன் அவர் குழந்தைக்காகவாது என் கூட வருவாரு. ஆதி கண்டிப்பா என்ன போ விட மாட்டான். எங்க மாமியார் என் காலிலே விழுந்துருவாங்க. அதுதான் நடக்கும். எப்படி? இப்ப நீ என்ன பண்ணாலும் எதுவும் யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு நீ ஒரு புள்ளைய சீக்கிரமா பெத்துக்கிட்டேன்னு வெச்சுக்கோ. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நீ இந்த வீட்டையே ஆட்டி படைக்கலாம். ஆமால ரோஜா, இதை நான் யோசிக்க கூட இல்லடி. என் புருஷன் கூட நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா எனக்கு குழந்தை எனக்கு தெரியலையேடி. ஹே, ரொம்ப அதை பத்திலாம் யோசிக்காத. சந்தோஷமா தானே இருக்க. அப்ப அது வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா வரும். சரிடி, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. ரொம்பலாம் போட்டு யோசிச்சு உன்னை குழப்பிக்காத. ஓகேடி, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. சரிடி, யாரோ வர மாதிரி இருக்கு. நான் அப்புறம் கால் பண்றேன். பை. ஏய், எங்க அம்மாவை பாத்துக்கோ. அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. உன் தங்கச்சி தம்பியும் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. சரி சரி, வைக்கிறேன். அட, இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல. நல்ல வேலை ரோஜா கிட்ட பேசினேன். ஆனா அதுக்கு குழந்தை வேணுமே. எனக்கு இன்னைக்கு டேட் என்ன? எனக்கு குழந்தை. ஹே நீயா, நீ என்னடி பண்ற எங்க வீட்ல? அதுவும் ஏ ரூம்குள்ள வந்திருக்க? வேதாக்கா, நான் முத்து அண்ணாவை பார்க்க தான் வந்தேன். அவர் எங்க? அவர் எதுக்குடி நீ பார்க்கணும்? இல்லக்கா, அண்ணா தான் வர சொன்னாரு, அதான் வந்தேன். ஆமா, உனக்குலாம் வேலை விட்டே இருக்காதா? எப்ப பாரு எங்க வீட்டுக்கு வரதான் உனக்கு வேலையா? நீ முத என்ன பண்ற? ஐயோ அக்கா,
நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். அண்ணன் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாரு, அதனால தான் வந்தேன். என்னது, நீ படிக்கிறியா? ஆமாக்கா, நான் படிக்கிறேன். ஹோ, அப்ப அந்த பூ விக்கிற வேலை, புண்ணாக்கு விக்கிற வேலையெல்லாம் சும்மா டைம் பாஸ்க்கு பண்ணிட்டு இருக்கியா? அக்கா, அது டைம் பாஸ் இல்ல, பார்ட் டைம். ஏய், அது ஏதோ தெரியாம மாத்தி சொல்லிட்டேன். அதான் பார்ட் டைம்க்கு பண்றியா? ஆமாக்கா. ஆமா, நீ என்ன படிக்கிற? டாக்டர். என்னது, டாக்டர்க்கா? ஆமா, நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் டாக்டர். அப்படின்னா என்னன்னு தெரியலையே. ஓ சரி. அம்மாவோட மெஸ் இருக்கு, நானும் பூவெல்லாம் விற்கிறேன். அப்புறம் மாவு பாக்கெட்லாம் கூட அரைச்சி கொடுக்குறோம்ல, இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன். ஓ சரிக்கா, சரி அப்ப நான் கிச்சன்ல போய் அம்மாக்கு ஹெல்ப் பண்றேன். அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். கிச்சனுக்கு போய் எங்க மாமியாருக்கு ஹெல்ப் பண்ண போறியா? ஆமாக்கா, அம்மா என்கிட்ட சூப்பரா பேசுவாங்க. ஹே, நில்லு நில்லு. உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும், சொல்லுங்க. இல்ல, கல்யாணம் ஆகி எத்தனை நாளுக்கு அப்புறம் நாள் தள்ளி போகும்? அது நம்மளோட உடம்ப பொறுத்துக்கா. ஏய், அது தெரியாதா? எத்தனை நாளுன்னு மட்டும் சொல்லு. அதுவும் நீ ஒரு டாக்டருங்கிறதுக்காக தான் உன்கிட்ட கேக்குறேன். அக்கா, உங்களுக்கு நாள் தள்ளி போயிருக்கா? சொல்லவே இல்ல. ஏய், அதெல்லாம் இல்ல, நீ சொல்லு. அக்கா, கல்யாணம் ஆன உடனே புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தாங்கன்னா ஒரு 3 மாசத்துல கன்ஃபார்ம் ஆயிடும்க்கா. 3 மாசமா? நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 2.5 மாசம் தானே ஆகுது. என்னக்கா ஆச்சு? இல்ல, எங்களுக்கு இன்னும் 3 மாசம் ஆகலல்ல, அதான் யோசிச்சேன். ஏன்க்கா, ஏதோ சிம்டம்ஸ் தெரியுதா? சில பேருக்கு சீக்கிரமா கூட நடந்துருக்கா. சீக்கிரமா நடக்குமா? ஆனா எனக்கு ஒரு சிம்டம்ஸும் தெரியலையே. ஹே, இங்க பாரு, சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான் கேட்டேன். சரி, நீ போ. சரிக்கா, ஏதாவது குட் நியூஸ்னா என்கிட்ட சொல்லுங்க. இருந்தா சொல்றேன், போ. ஓகேக்கா. தோ வந்துட்டேல்ல. அடடடடடா, ஃபைட் சீன் சும்மா மாசா இருந்துச்சுல. நம்ம முத்துமொழி ஆதியோட கச்சேரி பயங்கர மாசா இருந்துச்சு. அதை விட பிளாஸ்டா இருந்துச்சு. எப்படி நம்ம தளபதி பிளாஸ்ட் மாதிரி எங்கேயோ பயங்கர பிளாஸ்டா இருந்துச்சுல. எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எப்படி ஃபயரா இருந்துச்சுன்னு கமெண்ட்ல ஃபயர் விடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அங்க ஒரு பக்கெட்டு ஃபைட் சீன்ல கொழுந்து விட்டு எரிஞ்சதுன்னா, இங்க வேதா ஒரு பக்கெட்டு கொழுந்து விட்டு எரிய விட்டுட்டு இருக்கான். இவளுக்குலாம் எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? குழந்தைய வச்சு பகடிக்காயா யூஸ் பண்ண போறாளாம். இன்னும் பிறக்காத குழந்தைய வச்சு பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். இவ பிளான் எப்படியும் உடையதான் போகுது. நம்ம முத்துமொழிய பத்தி தெரியல. வெச்சு 4 சாத்து சாத்துனாரு, அவ்வளவுதான். இவெல்லாம் இருக்கிற இடமே தெரியாம போயிருவா. இவளோட உண்மையான முகம் எப்ப முத்துமொழிக்கு தெரிய வர போகுது, அவர் என்னென்னலாம் பண்ண போறாருன்னு பொறுத்திருந்து பாப்போம். ஓகே மக்களே, இன்னைக்கு உங்க வீட்ல எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு நம்ம வீட்ல சாம்பார், முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சு தொட்டுக்க உருளைக்கிழங்கு பொரியல். நீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணிட்டு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே மக்களே, மூச்சு வாங்குது. பாய்.